ஆகஸ்ட் மாதம் 10ஆம் நாள் திங்கட்கிழமை. பொதுக்காலம். வாரம் 19. வாழ்வின் வார்த்தைகள். இறை வார்த்தை உங்கள் வாழ்க்கை வழிகாட்டி. முதல் வாசகம். முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்குரியவர். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 6 முதல் 10 வரை. குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுவடை செய்வார், நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுவடை செய்வார். இதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் தம்முள் தீர்மானித்தபடியே கொடுக்கட்டும். மன வருத்தத்தோடோ கட்டாயத்தினாலோ கொடுக்க வேண்டாம். முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்குரியவர். கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர். எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார். அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானது எல்லாம் உங்களுக்கு மிகுதியாகவே தருவார். ஒருவர் ஏழைகளுக்கு வாரி வாரி வழங்கும்போது அவரது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? விதைப்பவரும் விதையையும் உண்பதற்கு உணவையும் வழங்குபவர் விதைப்பதற்கு வேண்டிய விதைகளை வழங்கி அவை முளைத்து வளரச் செய்து அறச்செயல்களாகிய விளைச்சலை மிகுதியாக தருவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 112. பல்லவி. மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். அவர்தம் கட்டளைகளில் அவர்கள் பெருமகிழ்வு அடைவர். அவர்களது வழிமரபு பூவுலகில் வலிமை மிக்கதாக இருக்கும். நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும். பல்லவி. மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அவர்கள் தம் அலுவல்களில் நீதியுடன் செயல்படுவர். எந்நாளும் அவர்கள் அசைவுறார். நேர்மையுள்ளோர் மக்கள் மனதில் என்றும் வாழ்வர். பல்லவி. மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். தீமையான செய்தி எதுவும் அவர்களை அச்சுறுத்தாது. ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வதால் அவர்கள் இதயம் உறுதியாயிருக்கும். அவர்கள் நெஞ்சம் நிலையாயிருக்கும். அவர்களை அச்சம் மேற்கொள்ளாது. இறுதியில் தம் எதிரிகள் அழிவதை அவர்கள் காண்பது உறுதி. பல்லவி. மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அவர்கள் வாரி வழங்கினர், ஏழைகளுக்கு ஈந்தனர். அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். அவர்களது வலிமை மாட்சியுடன் மேலோங்கும். பல்லவி. மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலுயா, அல்லேலுயா. என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலுயா. நற்செய்தி வாசகம். கோதுமை மணி மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 24 முதல் 26 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலைவாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவுக்கு புகழ். ஜெபம். ஜெபம் வீணாகப் போவதில்லை. யாருக்காக ஜெபம் செய்யப்பட்டதோ அவர்களுக்கு ஆசீர்வாதமாக அமையாவிடில் ஜெபித்தவனுக்கு ஆசீர்வாதமாக அமைகிறது. அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்களுக்கு கொடுத்த உன்னதமான குடும்பத்திற்காக
உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் குடும்பத்தின் அடித்தளமாகவும் கேடயமாகவும் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரை எங்கள் குடும்பத்தை கண்ணின் மணி போல பாதுகாத்து வழிநடத்தி வந்த உமது கிருபைக்காக கோடி நன்றிகள். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் என்றும் உமது தெய்வீக அன்பு நிலைத்திருக்க அருள் செய்யும். எங்களுக்குள் எவ்வித பிரிவினையோ சச்சரவோ தவறான புரிதல்களோ வராதபடி எங்களை காத்தருளும். ஒருவரை ஒருவர் தாங்கிக் கொள்ளும் பொறுமையையும் மன்னிக்கும் நல் மனதையும் விட்டு கொடுக்கும் பக்குவத்தையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளும். எங்கள் இதயங்கள் எப்போதும் ஒற்றை சிந்தனையோடும் சமாதானத்தோடும் செயல்பட உதவி செய்யும். பரிசுத்தமுள்ள தேவனே, தீய சக்திகளின் வல்லமையிலிருந்தும் பொறாமை பார்வையிலிருந்தும் தீராத நோய்களிலிருந்தும் எங்கள் குடும்பத்தை வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளும். வீட்டில் உள்ள பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அனைவருக்கும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் மன அமைதியையும் தந்தருளும். நாங்கள் வீட்டிற்குள் இருக்கும்போதும் வெளியூர்களுக்கு செல்லும் போதும் உமது தூதர்களின் பாதுகாப்பு எங்களோடு இருப்பதாக. எங்கள் வாழ்வாதாரத்தை ஆசீர்வதிப்பவரே, எங்கள் குடும்பத்தின் அத்தியாவசிய தேவைகள் அனைத்தும் தடையின்றி சந்திக்கப்பட கிருபை செய்யும். நாங்கள் செய்யும் தொழில், பார்க்கும் வேலை மற்றும் கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதியும். கடன் சுமைகளிலிருந்தும் தேவையற்ற பண விரயங்களிலிருந்தும் எங்களை விடுவித்து எங்களை எப்போதும் நிறைவாகவும் ஆசீர்வாதமாகவும் வைத்திரும். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தின் அடுத்த தலைமுறையினரை உம்மிடம் ஒப்படைக்கிறோம். பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் புத்தியையும் நற்பண்புகளையும் தந்தருளும். அவர்கள் தீய வழிகளிலும் தவறான நட்புகளிலும் சிக்கிக்கொள்ளாதபடி உமது சத்திய பாதையில் வழிநடத்தும். அவர்களின் படிப்பிலும் எதிர்காலத்திலும் பெரிய வெற்றிகளை காணச் செய்தருளும். பெரியோர்களை மதிக்கும் நல் இதயத்தை அவர்களுக்குள் வளர்த்திருளும். எங்கள் இல்லத்தில் எப்போதும் மகிழ்ச்சியின் சத்தமும் நன்றி அறிதலின் துதியும் ஒலித்து கொண்டே இருக்கட்டும். உமது ஆசீர்வாதத்தின் கரங்கள் எப்போதும் எங்கள் தலைக்கு மேல் இருக்கட்டும். எங்கள் குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினரையும் உமது பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் மனத்தாழ்மையோடு வேண்டுகிறோம். ஆமென். திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் எங்கள் இறைவா. தந்தை, மகன், தூய ஆவியார் பெயராலே ஆமென். திருச்சிலுவை நமது அடையாளம். புகழ்ந்திடு நெஞ்சமே, புகழ்ந்திடு இயேசுவை, புகழ்ந்திடு பொழுதெல்லாம். புகழ்ந்திடு நெஞ்சமே, புகழ்ந்திடு இயேசுவை, புகழ்ந்திடு பொழுதெல்லாம். புகழ்ந்திடு நெஞ்சமே, புகழ்ந்திடு இயேசுவை, புகழ்ந்திடு காலையிலே. புகழ்ந்திடு நெஞ்சமே, புகழ்ந்திடு இயேசுவை, புகழ்ந்திடு காலையிலே. புகழ்ந்திடு காலையிலே, புகழ்ந்திடு காலையிலே. புகழ்ந்திடு நெஞ்சமே, புகழ்ந்திடு இயேசுவை, புகழ்ந்திடு பொழுதெல்லாம். புகழ்ந்திடு நெஞ்சமே, புகழ்ந்திடு இயேசுவை, புகழ்ந்திடு பகலினிலே. புகழ்ந்திடு நெஞ்சமே, புகழ்ந்திடு இயேசுவை, புகழ்ந்திடு பகலினிலே. புகழ்ந்திடு பகலினிலே, புகழ்ந்திடு பகலினிலே. புகழ்ந்திடு நெஞ்சமே, புகழ்ந்திடு இயேசுவை, புகழ்ந்திடு பொழுதெல்லாம்.
புகழ்ந்திடு இயேசுவை புகழ்ந்திடு பொழுதெல்லாம்